வணக்கம், நான் உங்கள் சித்த மருத்துவர் மெல்வேன். பொதுவாக குங்குமப்பூ அப்படிங்கிறது குழந்தைகள் நல்லா கலராக பறக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எடுக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த குங்குமப்பூ வச்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வைக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமப்பூ 20 கிராம், வேப்பம்பூ 20 கிராம், பனை வெல்லம் கருப்பட்டி ஒரு 100 கிராம். இது என்ன பண்ணணும்னா வேப்பம்பூவில் உள்ள தூசியெல்லாம் பறக்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். குங்குமப்பூ 20 கிராம். இந்த ரெண்டையுமே நல்லா தூள் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கருப்பட்டியை எல்லாம் சேர்த்து மை போல் அரைச்சிடணும். ஏதாவது அம்மியில் வச்சு நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா மெழுகு பதத்தில் கிடைக்கும். இதை ஒரு 9 உருண்டையை உருட்டிடுங்க. இந்த 9 உருண்டையிலும் என்ன பண்ணணும்னா மாதவிடாய் ஆன காலத்திலேருந்து 3 நாள் காலையில் மதியம் மாலை 3 வேளையும் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்டு வரணும். இப்படி 3 நாள் 9 உருண்டையும் முடிச்சிடணும். இது எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த 3 நாள் நான்வெஜ் எடுக்கக்கூடாது, காரமான உணவு பதார்த்தங்களையும் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மாதமே கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி கன்சீவ் ஆகலைன்னா 3 சைக்கிள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.